கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு அருமையான சாட்சி என்னென்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் இரவு நேரத்தில் ரொம்ப ஒரு குறுகிய ஒரு கூட்டமாக தான் கூடுவோம். மிஞ்சி போனால் 4 பேர் இல்லை 5 பேர் மாதம் அதுமாரி நாங்கள் வந்து இரவு நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டோடைய சமூகத்தில். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம உலக காரியங்கள் அநேகமாக இருக்குது. ஆனால் அந்த மாதம் நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் ஓட்டுகிற வண்டிக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நோய் இல்லாத ஆண்டவர் நடத்துவார் கிருபையா. நேற்று தினத்தில் அந்த நைட் ப்ரேயர் நடந்தது. நான் பிரதர் ஸ்டீஃபன் அப்புறம் பீட்டர்னு ஒரு அண்ணா, அவருடைய வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடக்கும் ரெகுலராக. அவருடைய வீடு, அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு இடத்த அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து ரொம்ப ஒரு அன்பாக நேசித்து நம்மளை நடத்துகிற ஒரு அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையில் இல்லாதபடி ஆண்டோடைய சமூகத்தில் நான் இந்த ப்ரேயருக்காக காலையில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் இந்த ப்ரேயர் நடக்குது, நீங்கள் வெளிப்படணும், உங்களுடைய நாம மகிமைப்படணும், நீங்கள் எங்களோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஜெபம் பண்ணுறேன். காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு ஒரு வார்த்தை, ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்பணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மனம் திரும்பணுன்றது போல ஃபர்ஸ்ட் லவ். ஆண்டவர் நம்ம ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த அன்பு, அவரோடு கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி நம்ம ஓடுவோம், அவருடைய ஆலயத்துக்கு ஓடுவோம், பைபிள் இது மணிக்கணக்காக வாசிப்போம். ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரம் பைபிள் மேலே ஒரு தாகம் இருக்கும். ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் கூப்பிட்டாங்கன்னா உடனே போவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா உடனே போவோம். ஆனால் நாள் அளவில் கொஞ்சமாக அப்படியே டல்லாகும். சபைக்கு போகிறது கொஞ்சம் லேட்டாக போகிறது, ஆராதனை முடிஞ்ச பிறகு போகிறது, அந்தமாரி நிறைய சீக்கிரமாக போகாமல் நம்ம வந்து லேட்டாக போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பைபிள் படிக்க முடியாத அப்படியே நிர்விசாரமாக பண்ணுறது. ஆண்டவருடைய அந்த அன்பு அப்படியே குறைய பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சேர்த்து தான் சொன்னேன், நானும் சேர்த்து தான். அந்த அன்பு குறைய ஆண்டவருக்கு நான் துக்கமாகுது. துக்கப்பட்டு நேற்று தினத்தில் ஆண்டவர் பேசினாரு, இந்த ஆதியில் இருந்த அன்பை வந்து மீண்டுமா நீ ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்பணும். ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. அது ஒரு குறை, அது ஒரு ஆண்டவர் பிளஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை பூரணமாக ஆசீர்வதிக்க முடியாது. ஃபுல்ஃபில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்லான ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேசினவுடனே நானும் ஸ்டீஃபன் கிட்டேயும் அப்புறம் அண்ணன்கிட்டையும் சொன்னேன். அவர் பேர் வந்து வெங்கட் அண்ணன். அவர்கிட்டையும் சொல்லும்போது சரி நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம், ஆதிலிருந்து அன்பை விட்டா என்று சொல்லி குறை உண்டுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்து துதிக்க ஆரம்பித்து ஆராதனை செய்ய ஆரம்பித்தோம். இதுவரையிலே இல்லாத அபிஷேகமும் ஆண்டவருடைய அந்த அனாயிண்டிங், அவருடைய அபிஷேகம், அவருடைய தரிசனங்கள். பிரதர்லாம் நிறைய தரிசனங்களை பார்த்தாரு, ஆண்டவருடைய அந்த பரலோக தரிசனங்களை பார்த்தாரு. ஆண்டவர் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணார், ஃபில் பண்ணார், அதிகமாக ஃபில் பண்ணி இதுவரையிலும் இல்லாத புதிய பாஷைகளை கொடுத்தாரு. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்னா இப்படியாப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து ஆண்டவர் கிருபையான தினத்தில் கொடுத்தாரு. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது, அக்கினி அபிஷேகமாக இருந்தது. ஆண்டவர் இன்னும் அப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தரணும்னு சொல்லி ஜெபித்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சாட்சியை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தியில் இருக்கிற பிரதர் ஜெபிப்பாங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.